அலகு 2 அண்டம் மற்றும் விண்வெளி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். விடை 27. இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழிந்து நிலவானது டேஸ் நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். விடை அஸ்வினி. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார். விடை ஹான் லிப்பர்ஷே. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. GSAT-19. கோடிட்ட இடத்தை நிரப்பவும். வளர்பிறை என்பது டேஸ். விடை வளர்தல். சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் டேஸ். விடை கோபர்நிக்கஸ். அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஸ் ஆகும். விடை நீள்வட்ட மாதிரி. ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஸ் ஆகும். விடை உஷா மேஜர். இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை டேஸ் ஆகும். விடை ஆரியப்பட்டா. சரியா தவறா? தவறெனில் காரணம் கூறவும். முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும். இந்த கூற்று தவறு. மேற்கில் பதிலாக கிழக்கில். சரியான கூற்று முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு கிழக்கில் தோன்றும். நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர். இந்த கூற்று சரி. கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார். இந்த கூற்று தவறு. கலிலியோக்கு பதிலாக தாலமி. சரியான கூற்று தாலமி புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார். நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரள் ஆகும். இந்த கூற்று தவறு. நமது பால்வெளி திரளானது கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் ஆகும். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது. இந்த கூற்று சரி. பொறுத்துக. ரோகிணி SLV 3, GSAT-14, GSLV D5, GSAT-19, GSLV Mark 3, சந்திராயன் 2, GSLV Mark 3 M1, மங்கள்யான், PSLV XL C25. ஒப்புமை. பழைய நட்சத்திரங்கள் நீள்வட்ட விண்மீன் திரள். புது நட்சத்திரங்கள் சுருள் விண்மீன் திரள்கள். அருகில் உள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரமெடா. அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.